என்ன தவறுறீங்களா அவர் காசு வாங்கி வீடியோ எடுக்கிறோம் அதில் வந்து வைக்கிற பிடிச்சி வீக்கிற மொழி பிடிச்சி வெளியில அவன் என்ன பிடிச்சி போட்டு விட்ட தெரிஞ்சாக்கள் வந்த விடுறாங்க ஹெல்மெட்டு போட்டு போனா தாங்க பார்க் பண்ணி අපිට මුලින්ම තේරුම් ගන්න අපිට අවශ්‍යතාවය තියෙන්නේ පොලිසියෙන් නඩු ගන්නවත් ඔයගොල්ලන්ට ගල්ගලන් තරම්තරක් ගන්නවත් අපිට ඔයගොල්ලෝ ප්‍රතිස්ථාන මට ඔයගොල්ලන්ට වටිනවා ප්‍රධාන ඔයගොල්ලන්ගේ පෞද්ගලික ඥානකින් ඔයගොල්ලෝ වටිනවා වගේම අත්‍යත් ඔයගොල්ලෝ වටිනවා ඒ හින්දා තමයි ඔයගොල්ලන්ගේ ආරක්ෂාවෙන් තමයි අපි අද මේ මේමක් කරලා ඔයගොල්ලන්ගේ හෙල්මට් නැති අරදලා ලයිසන්ස් නැති අරදලා මේ වගේ මේමක් කරේ ඉතින් අපිට ඔක දරපොලයක් දාලා උත්සාහ කරලා නිකන් ඔයගොල්ලන්ට ආදරයෙන් ඔයගොල්ලෝ පරික්ෂා කරගන්න ඕනේ හින්දා මේ දේවල් ආයෙ නොකරනද අවවාදයක් කරන්න තමයි මම මේ අවස්ථාව ගත්තේ. அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாருக்கும். இப்போ வந்து நாங்கள் போலீஸால இந்த வேலை திட்டத்தை எடுத்த நோக்கம் வந்து உங்களை வந்து கஷ்டப்படுத்தவோ வழக்கெடுக்கவோ உங்களை எது செய்யறதுக்கோ அல்ல. நாங்கள் முதல் வந்து நம்மளோட உயிர்கள் முக்கியம். ஒரு விபத்துகள் நடந்தா ஒரு இதுகள் நடந்தா உங்களுக்கு ஆபத்து வரும். ஆகையால வழக்கெடுக்கணும் இதை நாங்கள் இதெடுக்கணும் இந்த நோக்கம் இல்லை எங்களுக்கு. இதை வந்து உங்களுக்கு புரிந்துணர்வு செய்வதற்காகத்தான் நாங்கள் நடத்திக்கிறோம். අපි මේ පුංචි පුංචි දේවල් කරන්න තියෙන්නේ ඒ හින්දා අපේ පරිස්සමට අපි හෙල්මට් එක දාන්න ඕනේ ඉස්සලම උඩට ගන්න පොලිස් කවයිලෙන්නේ හෙල්මට් එක දාන්න. உங்களுக்கு வந்து இங்க வந்து தலைக்கவசம் அணிகிறது வந்து இங்க பொலிஸ்க்கு பயத்திலையோ இல்ல வேற ஒரு காரணத்துக்காக தலைக்கவசம் அணியாமல் விடக்கூடாது. இது வந்து உங்களோட பாதுகாப்புக்காகத்தான் தலைக்கவசத்தை போட்டு உங்களுக்கு செலுத்தினா நாளைக்கு வந்து உங்களோட குடும்பத்தை மனைவி பிள்ளைகள் இல்ல பார்த்து போறவர்கள் நிறைய தெரியுங்க. அதுல வந்து உங்களோட உயிர்களை காப்பாற்றுறது இந்த விபத்தை விட்டு நாம் தவிர்க்கிறதுக்கு முயற்சி இருந்தாங்க. හෙල්පට් නැතුව යන ප්‍රමාණය වැඩි. එතකොට මේක නීතියක් නැති ප්‍රදේශයක් වගේ තමයි පිටින් අපිට දක්න අයට මේක පේන්නේ. හෙල්පට් නැතුව පාරේ එහෙම යනවා. ඒකට හරි කැතයි අශෝකන. හරි දෙහින්ද අපි මේ කල්මුනේ ප්‍රදේශයේ මේ සයින්දරවන්ත ප්‍රදේශයේ ඒ තත්ත්වයක් නැති කරගත්ත යුතුයි. இலங்கையில வந்து இந்த சாதி மருந்துக்கு வந்து ஒரு நீதி இல்லை. இலங்கையில வந்து எல்லா இடத்திலையும் வந்து ஒரே நீதி தான். வந்து இப்ப நீங்க நாங்க போற வாகனத்துல போகும்போது இருமட்டினா போகும்போது பார்க்கிற வெளிமாறி மனுஷனுக்கும் அசிங்கமான வேலையாகவும் இது சாதி மருது கலந்த ஏரியாவில் வந்து இப்படியான செயல்களை முடக்கி இதை நாங்கள் ஒரு முடிவு கொண்டு வரதுக்கு தான் நாங்கள் உங்களுக்கு அந்த ஆலோசனை நாங்கள் வழங்குவோம். ඔගොල්ලෝ අපි නඩුවක් ගන්න කරපස්සේ අහිත දානවා අරක් දානවා අහේ හෙල්මට් දාන්නේ නැහැ බලන්න අහිත එහෙම කියලා අනිත් මිනිස්සුන්ගේ වැරදි හොයනවා. ඒව වැඩක් නැහැ. තමන්ගේ ඔළුව පරිස්සම් කරගන්න ඕනේ අපි ඒ හින්දා අනුන් හදන්න නෙවෙයි. ඔයගොල්ලෝ හැදෙන්නේ. මම හෙල්මට් දානකොට ඔයගොල්ලෝ කණිතනිය ඕගොල්ලෝ හැදෙන්නේ. එක්තරා එකකට ඉන්නේ.
நாங்க அவங்களோட தேர்ட் போடுற உதாரணத்துக்கு நாங்க ஒரு வடக்கொண்டு எடுக்க கூட அவன் இன்பட் போடல இவன் இன்பட் போடுறான் இதால போறான் இந்த முன்னூறால உறவாடத்தை நீங்க சொல்றீங்க ஒழிய மற்றது நாமளே உறவாட்டு நம்மளுடைய ஆரம்பிக்கும் நாம இருந்தோம் வரக்கூடாது. நீங்க நீங்க பைக் ஒன்று எடுத்து அந்த பைக் ஒன்று எடுத்து ரோட்ல ஹெல்மெட் போக ஒரு ரோட்டை பார்க்க கூட சாமி வருது வேற காட்டு இந்திய முஸ்லீமிக்காங்க උසාවියේ දඩපණියල අපිට තරහ වෙන්න එපා. අපි උකට ආදරෙන් දේව කරන්නේ. ආයි මේවා විතර නොකරන්න කියලා මම සියුදලාගෙන ඉල්ලා සිටිනවා. හැමෝටම උසාවිය දාන්න ඉන්න හැමෝටම බයිසිකල් එක ඉස්සරහා එතනලා ඒක ඉස්රායල් අල්පෝස්. நான் இந்த நாங்க வெளியிருப்போம் வடக்கு போட்டிப்போம் இமாலயங்களோட கோயில் நோக்கி அவசியம் இல்லை இங்க போய் செய்ய மாட்டோம். மற்றது நான் இந்த இதெல்லாம் அன்பு உங்களுக்கும் ஒரு சட்டம் உருவாக்கிறது முஸ்லிமாக்களுக்கு ஒரு சட்டம் உருவாக்கலாம் சாதி மாதிரி மக்களுக்கு ஒரு சட்டம். உங்கள் ஸ்டைலுக்கு நேரம் சேர்க்கும் சரியான இடம் டைம் டெல்லர். நீங்க வாட்ச் பிசினஸ் செய்யறவங்களா இல்லாட்டி செய்ய பாக்குறவங்களா உங்களுக்கு நாங்க பெஸ்ட் விலையில பெஸ்ட் வாரண்டியோட பெஸ்ட் ஐட்டங்கள்ல நிறைய மோர் தென் வெரைட்டிஸோட தரத்துக்கு நாங்க ரெடி ஆகிறோம். எங்கள்கிட்ட எல்லா ஐட்டமும் வாரண்டியோடையும் வரும், நல்ல ஐட்டமும் மீக்குது, அதே மாதிரி லோ பிரைஸ்லயும் மீக்குது. ரிட்டைல் எடுக்கணுமெண்டா ஒர்க்கிங் கஸ்டமரா இருந்தீங்கடா நீங்க வாங்க, நாங்க ஹோல்சேல் விலைக்கு உங்களுக்கு ரிட்டைல் தருவோம். எங்களோட கடை இருக்குது பேட்டால செகண்ட் கோ ஸ்ட்ரீட் நம்பர் 54 மார்க்கெட்ல சரியா கந்தரோட்டைக்கு சரியா ஆப்போசிட்ல இருக்குது. கடைக்கு நீங்க சாமான் எடுக்க நீ பரவாயில்ல, சும்மா விசிட் பண்ணி பாருங்க. என்னோட கான்டாக்ட் நம்பர் 0768782482418. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.